சுசீர் பாலாஜி அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்து வந்திருக்கிறார். ஓபன் ஏஐயில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். அது மட்டுமல்லாது சாட் ஜிபிடியை உருவாக்கிய குழுவில் முக்கிய அங்கமாகவும் இருந்திருக்கிறார். இது தவிர வெப் ஜிபிடி மற்றும் GPT-4 போன்ற பிற திட்டங்களிலும் வேலை பார்த்திருக்கிறார். சுசீர் பாலாஜி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இருக்கும் பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேச தொடங்கியிருக்கிறார். அதாவது ஓபன் ஏஐ என்பது அமெரிக்க காப்பிரைட் சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது என்று 3 மாதங்களுக்கு முன்பு அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு டெக் உலகில் தலைப்பு செய்தியாக மாறியது. இந்த விவகாரம் குறித்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஓபன் ஏஐ நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது. அந்த பதில் எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால் பெரும்பாலும் ஆய்வு முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது. எனவே இந்த ஆய்வை செய்தவரிடம் காசு கொடுத்து அந்த முடிவுகளை வாங்க வேண்டும். ஆனால் ஓபன் ஏஐ இதை செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. உதாரணத்திற்கு ஓபன் ஏஐயில் நாம் ஒரு படத்தை கேட்கிறோம் என்றால் அது கிராபிக்ஸ் பயன்படுத்தி வரைந்து கொடுக்கும். அதிலும் உலகம் முழுவதும் இதுவரை எடுக்கப்பட்டு இன்டர்நெட்டில் பதிவேற்றப்பட்ட படங்களை சற்று எடிட் செய்துதான் ஓபன் ஏஐ கொடுக்கும். அப்படியெனில் ஓபன் ஏஐ கொடுக்கும் கிராபிக்ஸ் படங்களுக்கான சோர்ஸ் ஏற்கனவே எடுக்கப்பட்ட படங்கள் தான். இந்த படங்களுக்கு காப்பிரைட் வாங்கி இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஓபன் ஏஐ செய்யவில்லை என்று சுசீர் பாலாஜி குற்றம் சாட்டியிருந்தார்.